Hello guys and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அத பத்தின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்ட தான் அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போறேன். ஆல்ரெடி நம்ம வந்து போட் ராக்கர்ஸ்ல ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோனை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்க்கலைன்னா மேலே லிங்க் போடுறேன், போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறது Zebronics பிராண்ட்ல இருந்து ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான். ஸோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கனால பார்த்தாச்சு. இது ப்ராடக்ட் வந்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வேண்டி எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் நமக்கு வந்துச்சு ப்ராடக்ட்டு. இதான் பார்த்தீங்கன்னா Zebronics Zeb-Thunderங்கிற வயர்லெஸ் ஹெட்ஃபோன். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு $699 $700 வந்துச்சு. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா $900 $999 சம்திங் அந்த ரேஞ்ச் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்பிளே இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸு, பேக்கேஜில் என்னென்ன வருமோ அதோட கண்டென்ட்டு, ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றுனா படிக்கிறவங்களுக்கு பாருங்கள். ஸோ இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வித் மைக்கு. இது பார்த்தீங்கன்னா மைக்கோட தான் வருது. அதுக்கப்புறம் நமக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரோ SD கார்டு, FM ரேடியோ, கால் ஃபங்க்ஷன், மீடியா வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இதில் அடிஷ்னலாக வந்திருக்கு. ஸோ போட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் மைக்ரோ SD கார்டு அடிஷ்னலாக வருது. அதுக்கப்புறம் FM ரேடியோ, இந்த 2 ஆப்ஷனும் அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. ரேட்டும் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ளூடூத், supports micro SD, aux function, built-in FM radio, soft and comfortable ear cups, adjustable headband, media volume control, call function, built-in rechargeable battery. இதுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, சார்ஜிங் கேபிள், ஆக்ஸ் கேபிள், யூசர் மேனுவல். நமக்கு போட் வாங்கும்போது நமக்கு ஆக்ஸ் கேபிள் அவங்க கொடுக்கல, நம்ம அடிஷ்னலாக போடுற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் ஆக்ஸ் கேபிள் வந்துடுது. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4.2, வயர்லெஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் அப்டக்கல்ஸ். ட்ரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 mm. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி, சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 hours ஆகுது. ப்ளேபேக் டைம் நமக்கு 9 hours, அதாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு 9 hours வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் பை ஃபுல் சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சோம்னா 600 hours வரைக்கும் இது கொடுக்குது. டாக் டைம் பார்த்தீங்கன்னா 9 hours. அவ்வளோதான். இதோட மொத்த வெயிட்டே பார்த்தீங்கன்னா 142 grams தான். ஸோ இப்போ இது உள்ளே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட கலர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, ப்ரௌன், ரெட், இந்த 4 கலரில் தான் இந்த ப்ராடக்ட் வருது. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஏன்னா நாங்கள் வாங்கும்போது இந்த கலர் தான் ஸ்டாக்கில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கலரும் இப்போ அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கும். ஸோ இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வேண்டி திரும்பி எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு போட் ராக்கர்ஸ் எந்த மாதிரி ஒரு கவரில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இதையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன்னு. ஸோ ஆக்ஸ் கேபிள் அங்கே கீழே அங்கெங்கேயோ கிடக்குது, அதை மிஸ் பண்ணிட்டேன், எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஸ் கேபிள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், சார்ஜிங் கேபிள், இதுக்கு அடாப்டர் வரல. நம்ம சார்ஜர் இருக்கிற அடாப்டர் நம்ம ஃபோன் எதுக்கும் யூஸ் பண்ணுவோம்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதான் அந்த ஹெட்செட்டு. ஸோ இப்போ சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ராக்கர்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இது கேபிள் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ தான் லென்த் இருக்குது. ஸோ நமக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம சார்ஜரோட அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் யூசர் மேனுவலில் எப்படி யூஸ் பண்ணணும் அது இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் கூட எப்படி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ மற்றபடி யூசர் மேனுவல் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா Zebronics Zeb-Thunder பிராண்டில் இருக்கிற ஒரு ஹெட்செட். ஸோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம போட் ராக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட்டு பெருசாலாம் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், நமக்கு 3 to 4 வே அட்ஜஸ்டபிள் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஹைட்டும் இதுக்கு நமக்கு அட்ஜஸ்ட் எந்த லெவலில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பான்ஸில் கொடுத்துருக்காங்க, மேலே எதுவும் வலிக்காமல் இருக்கிறதுக்கு தவளையில் இங்கே மேலே வைக்கும்போது. இங்கே இருக்கிற ஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் கப்ஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது. குஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இயர் பெயினெல்லாம் பெருசாக வராது. நிறைய பேர் ராக்கர்ஸில் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணால் இயர் பெயின் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, மேபி ஒருத்தவங்களுக்கு யூஸ் பொறுத்து இருக்கலாம். பட் இதுவும் ராக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது.
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு Zebronics இந்த சைடும் நமக்கு அதோட பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோட சிம்பிளோட. அதுக்கப்புறம் மேலே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்குது. இங்கெல்லாம் ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்குது. இங்கே பிளாக் கலர், இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ நம்ம ப்ராடக்ட்டோட கலர் டிஃப்ரென்ஸே இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு, இங்கே இயர் கப்ஸு இந்த இடத்துல மட்டும் தான் கலர் சேஞ்ச் ஆகும். மற்றபடி எல்லாமே பிளாக்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் ரைட்டுன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு வால்யூம் அப் டவுன், பாஸ் பண்ணுறதுக்கு ப்ளே பட்டன், இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ அடிஷ்னலாக அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மைக்ரோ SD கார்டு வருது. அதுக்கப்புறம் FM பார்த்தீங்கன்னா இன்பில்டு தான். ஸோ அதை ஆன் பண்ணுறது நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் தெரியும் எங்கே ஆன் பண்ணணுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங் சாக்கெட், இங்கே பார்த்தீங்கன்னா மைக் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஆன் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு இது லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற பட்டனாக தான் ஆன் பண்ணுறக்கும் ஆஃப் பண்ணுறக்கும், பட் இல்லை செப்பரேட்டாக ஒரு பட்டன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 to 4 seconds எல்லா டிவைஸ் மாதிரி தான் ஹோல்ட் பண்ணோம்னா ஆன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 seconds ஹோல்ட் பண்ண உடனே ப்ளூ கலர் லைட் ஒன்று பிளிங்க் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம்னா கனெக்ட் ஆயிருச்சுன்னா நமக்கு இந்த லைட்டு க்ளோ ஆகிட்டே இருக்கும். கனெக்ட் ஆகிற வரைக்கும் இது சர்ச்சிங்கிற ஆப்ஷனால் இப்போ பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது மோடில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு மைக்ரோ SD கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் FM மோட் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் மோட் போடுறதுக்கு நமக்கு இங்கே இருக்கிற சென்டர் பட்டனை ஹோல்ட் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா இப்போ 3 seconds ஹோல்ட் பண்ணோடனே FM மோடுக்கு ஆயிடுச்சு. திரும்பி ஒரு 2 seconds ஹோல்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோட் ஆயிடுச்சு. இப்போ இல்லை மைக்ரோ SD கார்டு போட்டிருந்தா மட்டும் தான் நமக்கு கார்டில் இருக்கிற சாங்ஸ் ஹியர் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 16 GB மைக்ரோ SD கார்டு வச்சுருக்கேன். ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு டைரக்ஷனுமே கொடுக்கல எப்படி போடணுன்னு. ஸோ நம்ம ஜஸ்ட் இதை இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கும் இதுக்கும் பார்த்து அப்படியே இன்சர்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக SD கார்டு மோடுக்கு போயிடும். ஸோ சாங்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நமக்கு இதிலே கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மோட் ப்ளூடூத்துக்கு இது போடுறதுக்கு 3 seconds ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த மோட் போயிடும். அதேமாதிரி இதை ஹோல்ட் பண்ண நமக்கு ஒரு மோடும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் டிக்ரீஸ் பண்ணுறக்கும் அவ்வளோதான். அதேமாதிரி 3 seconds பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் ஒன்று ஆன் ஆகி க்ளோ ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்மளோட சார்ஜிங் கேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் போட்டு ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லைட்டு ரெட் கலரில் க்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்னு அர்த்தம். எப்படி சார்ஜிங்க்கு நமக்கு 1.5 hours அவங்க கொடுத்துருக்காங்க, பட் அரௌண்ட் 2 hours வரைக்கும் ஆகலாம். ஸோ ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெட் லைட் வந்து கலர் சேஞ்ச் ஆகி ப்ளூ கலர் ஆயிரும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதோட காலிங் ஃபீச்சர்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ப்ளூடூத்தில் கனெக்டில் இருந்தாலும் சரி, நம்ம கால் வரும்போது அக்செப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற பட்டன் பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, அதை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ரிஜெக்ட் பண்ணோன்னா இது ஒரு 3 to 5 seconds ஹோல்ட் பண்ணோம்னா கால் ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக டயல் பண்ண கால், அதாவது அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம்னா இந்த பட்டனை திரும்பி ஷார்ட் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு லாஸ்ட் டயல் ஆன நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடும். ஸோ அதே காலிங் ஃபீச்சர்ஸு. அதுக்கப்புறம் SD கால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பட்டன் இருக்குது. அப்புறம் வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. குவாலிட்டியும் நான் அப்போயே சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் பெருசாக ஹார்ட் பிளாஸ்டிங் கிடையாது, சாஃப்ட் பிளாஸ்டிங் கிடையாது, ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் உடையிற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போட் ராக்கர்ஸில் இது இப்படி பெண்ட் பண்ணி ஈஸியாக பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இல்லாட்டி கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும், இல்லாட்டி இந்த மாதிரி கழுத்தில் மடி தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நம்ம இதை வேர் பண்ணிவிட்டு இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாமலே நமக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ வேணும்னா நமக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இயர் கப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இயர் கரெக்டாக இதுக்குள்ளே போயிடும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் ஷேக் ஆனாலும் அது கழண்டு போகாது. ஸோ கரெக்ட் ஃபிக்ஸிங்கில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் இந்த சைடு கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு. போட் ராக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரைட்டில் ஆன் பண்ணுற மாதிரி, இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை ஹோல்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ 3 seconds 2 seconds தான் ஹோல்ட் பண்ணேன், ஆன் ஆயிடுச்சு. Zebronics ஃபார் லைஃப்ங்கன்னு அதே ஆன் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ இப்போ ஃபோனில் ப்ளூடூத் போய் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி சர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைசஸில் Zeb-Thunderங்கிற ஒரு வருது. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணால் போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். நம்ம ப்ளூடூத்தில்
இப்போ பார்த்தீங்கன்னா Zeb-Thunder is now connectedனு அதிலே சொல்லுது. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஒரு டைம் கனெக்ட் பண்ணால் போதும். செகண்ட் டைம் நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆனில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணுறது ஈஸி தான். நம்ம அடுத்து நம்ம ஃபோல்டரில் போய் சாங்ஸ் ப்ளே பண்ணால் அதை பாட்டு கேட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ் இருக்கிற பாட்டாக தான் கேட்குறேன். நல்ல வாய்ஸும் நல்லா கிளியராகவே இருக்குது, சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. போட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஈக்குவலான இதுவே இருக்குது. ரெண்டுத்துலேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை. ஒரு ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஓவர் அடிக்கும்போது உள்ள கிருன்னு சவுண்டு வரும். ஸோ இதில் அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு கேட்க மாட்டேங்குது. வாய்ஸும் ரொம்பவே கிளியராகவே இருக்குது. இப்போ நம்ம அடுத்த மோடு போவோம். ஸோ அடுத்த மோடுக்கு நம்ம இந்த சென்டர் பட்டன் அமுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி மோடுக்கு போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் ப்ளே ஆகிட்டு இருக்குது. சவுண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் மோட் போயிடுச்சு. ஸோ எஃப்எம் மோட் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த ரூம்குள்ளே சிக்னல் இல்லை, அதனால் கிருங்குது. நம்ம டவர் இருக்கிற சைடெலாம் போனோம்னா நமக்கு என்ன எஃப்எம் வேணுமோ அதில் இதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி செட் பண்ணோம்னா நம்ம எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ குவாலிட்டி வைஸ் சவுண்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. டிரைவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு போட்லேயும் பார்த்தீங்கன்னா 40 mm கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நமக்கு போட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் Zebronics பிராண்டுக்கு போகலாம். இல்லை எனக்கு காஸ்ட் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே வேணும், லைஃப் ரொம்ப வேணும்னா நீங்கள் போட்டுக்கு போய்க்கலாம். ஸோ லைஃப் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ பாய்.